வணக்கம் நேயர்களே. நேத்திக்கு பங்குச்சந்தை எப்படி முடிஞ்சது? இன்னைக்கு எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்? ட்ரம்ப் ஜி நியூஸஸ் என்ன? இதனால இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்? இது இந்த கான் ஆங்கிள்ஸ், பிளானட்ஸ் மற்றும் சில செய்திகள் அடிப்படையில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நேத்திக்கு பார்த்தீங்கன்னா நிப்டி 50 பார்த்தீங்கன்னா 23,161.60, -53.35 பாயிண்ட் மைனஸ்ல முடிஞ்சிருக்கு. காரணம் நேத்திக்கு சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி, அதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். நேத்திக்கு டே ஹை பார்த்தீங்கன்னாக்கா 23,327. நேத்திக்கு டே லோ பார்த்தீங்கன்னா 23,072. அப்போ மார்க்கெட் க்ளோசிங்ல ஜஸ்ட் நெகட்டிவ் பயாஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. நேத்திக்கு தட் இஸ் ப்ரீவியஸ் டே ஏற்றம் கண்ட ஷேர்ஸ் எல்லாம் என்ன செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிரைவேட் பேங்க்ஸு, ஃபார்மா செக்டார்ஸ், சில ஃபைனான்சியல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நேத்திக்கு ஏறி இருக்கு. நேத்திக்கு இறக்கம் கண்ட பங்குகள் துறைகள் பார்த்தீங்கன்னா ஐடி துறை ரொம்ப குறிப்பிடத்தக்க வீக்னஸ். மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு கூட ஜஸ்ட் ஒரு ப்ரெஷரில், குளோபல் ப்ரெஷர்ஸ்னாலையும் அதனுடைய இம்பேக்ட் இருந்திருக்கு. சரி, இன்னைக்கு எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்? அதுக்கு முன்னால காலையில் நம்ம ஒரு மீடியாவில் படித்த நியூஸ் உங்களுக்கு நான் படிக்கிறேன். ட்ரம்ப் கேன்சல்ஸ் ஈரான் ஸ்ட்ரைக்ஸ் ஆஃப்டர் மல்டிலேட்டரல் டாக்ஸ். Donald Trump has cancelled scheduled strikes on Iran after talks reached the highest levels of Iranian leadership with approval from all parties, including the US, Israel, and Western Asian countries, Pakistan அப்படின்னு போட்டிருக்கு. The novel blackout remains in place until a deal is finalized with the signing time and place to be announced அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தோம். இது பார்த்ததுக்கான இம்பேக்ட் என்ன ஆயிருக்கு இன்னைக்கு காலையிலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுவும் ஒரு மீடியா நியூஸ் தான். ஏசியா பசிபிக் மார்க்கெட் சர்ஜ் ஆன் யூஎஸ் ஈரான் டீல் ஹோப்ஸ். அப்போ அவர் டீல் அப்படின்னா ஹோப்ஸில் மார்க்கெட்டு ஏறும். அவரு நோ டீல், இல்ல நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாருன்னா மார்க்கெட்டும் அப்படியும் இப்படியும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஒரு ஷேக் ஆன் கொடுத்தாருன்னா மார்க்கெட் ஏறதுக்கான வாய்ப்புகள், ஷேக் டவுன் அப்படின்னா மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் ரொம்ப காஷியஸா, ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேடிங் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ஆலோசனை. இந்த மாதிரி டயத்தில் ட்ரேடிங் பண்ணுற போது நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆர் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு தான் நீங்கள் எந்த முடிவும் எடுக்கணும். ஐ எம் நாட் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர், ஆனால் லிஸ்ட் பை மை எக்ஸ்பீரியன்ஸு கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட பகிர்றேனே தவிர இதில் எதிலும் நான் பரிந்துரை செய்யவில்லை. எல்லாமே ஒரு அனுமானம், எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன், பட் நாட் டெசிஷன். ஓகே, இப்போ இது மாதிரி செய்திக்கு அப்புறம் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஏறி இருக்கு. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம நிப்டிலாம் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இது ஒரு அனுமான பார்வை. டெக்னிக்கல் பிளஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் பேசிஸ், பெஸ்ட் அஸ்ட்ராலஜிக்கல், பிளானட் அண்ட் கான் ஆங்கிள். இது அறிவியல் ஆதாரம் இல்லாத பாரம்பரிய பார்வை மட்டுமே, நாட் டெசிஷன்ஸ், ஒரு யூகம். இப்படி இருந்தால் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். இப்போ ஒரு டெக்னிக்கல், தட் இஸ் அரித்தமெட்டிக்கலி சார்ட், தட் இஸ் பிரைஸ் ஆக்ஷன் பேசிஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இம்மிடியட் சப்போர்ட் 23,100. அது பிரேக் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் 23,000. ரெசிஸ்டன்ஸ் மேலே அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் 23,320 டு 23,350. அதுக்கு அப்புறம் அது ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆச்சுன்னா 23,500க்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு ஓவராலாக ஓப்பனிங் சற்று புல்லிஷ் ஆரம்பம் இருக்கிறதுக்கு காரணம் மேற்கண்ட செய்திகள் கூட இருக்கலாம். 23,100க்கு மேலே ஸ்டாண்ட் ஆச்சுன்னா 23,300, 23,500 டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, அதே ஆப்போசிட் சைடில் பேரிஷ்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,100 பிரேக் டவுன் ஆச்சுன்னா அடுத்தது ஸ்ட்ராங் 23,000 22,950 நோக்கி பிரயாணம் மேற்கொள்ளவும் பிரஷர் வரலாம். பிளானட் அண்ட் கான் வகை அனுமானம், திஸ் இஸ் நாட் எ ஃபோர்காஸ்ட். இந்த அணுகுமுறையெல்லாம் நிதி உலகில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணிப்பு முறை அல்ல. இருந்தாலும் சில பிளானட்ஸ் அடிப்படையில் டைமிங் சென்டிமெண்ட் கருவியா பயன்படுத்துறவங்களுக்கு இந்த கருத்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இன்னைக்கு வாலட்டிலிட்டி வந்தால் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்? ரேஞ்ச் இருந்ததுன்னா திடீர் இன்ட்ராடே சிங்கு வாய்ப்புள்ளது என்று சிலர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னுடைய சுருக்கமான அனுமானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு பயாஸ் எப்படி இருக்கும்? நியூட்ரல் டு ஸ்லைட் பாசிட்டிவ். அப்போ ரேஞ்சு 23,000 டு 23,350. பிரேக் அவுட் ஜோன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 23,500க்கு மேலே இருந்தால் இது பிரேக் அவுட் ஜோன். பிரேக் டவுன் ஜோன் பார்த்தீங்கன்னாக்கா 23,000. இது ஒன்லி ஒரு ப்ரெடிக்ஷன் தானே தவிர இது முதலீட்டு ஆலோசனை அல்ல. சந்தை உலக செய்திகள் மற்றும் எண்ணெய் விலை, ருப்பினுடைய வேல்யூ ஏற்ற இறக்கத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த மாதிரி நம்மளுடைய சந்தை அதுக்கான பிரயாணத்தை தொடரும். நீங்கள் எந்த முதலீடு எந்த வர்த்தகம் வந்தாலும் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுறது தான் உங்களுக்கு ஆரோக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். முன்னதாக இது மாதிரி நான் டெய்லி காலையில் மார்க்கெட் அப்டேட் நியூஸ் போடுவேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.